இந்தியால மக்களவை தேர்தல் முடிந்து 18வது நாடாளுமன்றத்துக்கான உறுப்பினர்கள் அதாவது எம்பிக்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தேர்தலுக்கு முன்னாடி வரை வீதி வீதியா வந்து வாக்கு சேகரித்த உங்களோட எம்பிக்களுக்கு தேர்தல் வெற்றிக்கு பின்னாடி என்னென்ன எல்லாம் கிடைக்கும் தெரியுமா? 2018 மத்திய அரசு எம்பிக்களுக்கான சம்பளத்தை உயர்த்துச்சு. அதன்படி எம்பிக்களுக்கான அடிப்படை ஊதியம் இப்போ 1 லட்சம் ரூபாய். இது இல்லாம தொகுதி நிதி ஒதுக்கீடா மாதம் 70,000 ரூபாய் அவங்களுக்கு கிடைக்கும். இதோட ஆபீஸ் அலவன்ஸ்ங்கிற பேர்ல ஒரு 60,000 ரூபாய் கிடைக்கும். இத அலுவலகத்துக்கு தேவையான ஸ்டேஷனரி பொருட்கள் வாங்க, டிவி, செல்போன் மாதிரியான தொலைத்தொடர்பு சாதனங்கள், அப்புறம் வேலை பார்க்கும் பணியாட்களோட சம்பளத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாம நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் போதோ அல்லது நாடாளுமன்ற குழுக்கள்ல கூட்டங்கள் நடக்கும் போதோ அதுல கலந்துகிட்டா ஒரு நாளைக்கு 2,000 ரூபாய் படிப்பணமா வழங்கப்படும். இது எல்லாமே ரொக்கமா கையில வர்றது. இது இல்லாம இன்னும் பல சலுகைகள் இருக்கு. அது என்னன்னா, எம்பிக்களும் அவங்களுடைய நெருங்கிய உறவுகளும் உள்நாட்டு விமானங்கள்ல 34 முறை இலவசமா பயணம் செய்துக்கலாம். இதோட பர்சனல் வேலையா போனாலும் அபிஷியல் வேலையா போனாலும் ரயில்கள்ல முதல் வகுப்பு பயணம் இலவசம் தான். ஒருவேளை பிளைட், ட்ரெயின் இல்லாம தொகுதிக்குள்ள கார் மாதிரியான வாகனங்கள்ல பயணம் செய்ய வேண்டியது இருந்தா 1 கிலோமீட்டருக்கு 16 ரூபாய்னு அந்த செலவை கூட கிளைம் பண்ணிக்கலாம். இதோட எம்பிக்களுக்கு நல்ல ஏரியால ஒரு இலவச தங்குமிடமும் கொடுக்கப்படும். பல முறை எம்பியா இருந்த சீனியராக இருந்தா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்றது போல ஒரு பெரிய பங்களாவே கிடைக்கும். வீடே வேண்டாம்னு சொல்ற எம்பிக்கள் மாதம் 2 லட்சம் ரூபாய் பணமா வாங்கிக்கலாம். மத்திய அரசு சுகாதார திட்டத்தின் கீழ் எம்பி மற்றும் அவருடைய நெருங்கிய உறவுகளுக்கு இலவச மருத்துவ பரிசோதனைகள் உண்டு. இது எல்லா அரசு மருத்துவமனைகளுக்கும் இந்த திட்டத்தில் இணைச்சுக்கிட்ட ஒரு சில தனியார் மருத்துவமனைகளுக்கும் பொருந்தும். இதோட ஒரு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாய் பென்ஷன் பணமா கிடைக்கும். 5 ஆண்டுகளை தாண்டி அவங்க எம்பியா தொடரும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் 2,000 ரூபாய் வீதம் பென்ஷன் தொகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால சீனியர் எம்பிக்களுக்கு நல்ல பென்ஷன் பணம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஒரு எம்பி ஆண்டுக்கு 1,50,000 இலவச போன் கால்களை செய்துக்கலாம். வீட்டிலையும் அலுவலகத்திலையும் இலவச இணைய சேவை உண்டு. 50,000 யூனிட் வரைக்கும் இலவசமா மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம். இதோட 4,000 லிட்டர் தண்ணீர் கூட இலவசமாக எம்பிக்களுக்கு வழங்கப்படும்.